தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. புனித சுவைக்கினையும் புனித அன்னாளையும் அவர்களது தலைமுறை வரிசைப்படி புகழ்வோம். ஏனெனில் எல்லா இனத்தாரின் ஆசியையும் ஆண்டவர் அவர்களுக்கு அளித்தார். இறை இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இன்று ஒரு அற்புதமான நாள். சிறந்த புனிதர்களின் எடுத்துக்காட்டான வாழ்வு நமக்கு முன்பாக தரப்பட்டுள்ளது. அன்னை மரியா தூய்மை, இறை ஞானம், ஒழுக்கம் இவற்றில் சிறந்து விளங்கிட இந்த பெற்றோரின் உன்னதமான வாழ்வுதான் காரணம். இறை பக்தியில், நம்பிக்கையில் நிலைத்திருந்ததால்தான் கடவுளின் தாய்க்கு பெற்றோராக ஆகும் பாக்கியத்தை பெறுகிறார்கள். நாமும் பெற்றோர் என்ற நிலையில்தான் இருக்கின்றோம். கடவுளின் உன்னத அருளையும் ஆசீரையும் பெற்று இந்த புனிதர்களின் வழியாக நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட இத்திருப்பலியில் ஜெபிப்போம். நம் பங்கின் நூற்றாண்டு யூபிலி ஆண்டு, கடவுளின் இரக்கத்தை தாராளமாக பொழியும் ஆண்டு, விண்ணரசின் மறைபொருள் உறுதி செய்யப்பட்ட ஆண்டு, இரக்கத்தையும் அன்பையும் அள்ளித்தரும் ஆண்டு, நிறைவான வாழ்க்கை, குன்றாத மகிழ்ச்சி, மன அமைதி, மன்னிப்பு இவற்றை நம் சந்ததிக்கு கொண்டு செல்லும் உன்னத கடமையை நிறைவேற்ற அழைக்கும் இந்த யூபிலி ஆண்டின் ஆசீரை பெற இப்புனித பலியில் பக்தியுடன் பங்கு பெறுவோம். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லம்மாவின் அன்னம்மாவின் அன்பு பேர பிள்ளைகளே, நமது பாதுகாவலின் விழாவை, நூற்றாண்டு விழாவை நிறைவு செய்ய இறைவன் அருளால் கூடியிருக்கின்றோம். இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இந்த நாளில் வருகை தந்திருக்கின்ற முன்னாள் பங்கு தந்தையர், மண்ணின் மைந்தர்கள், இணைய தந்தர்கள் அவர்களின் சார்பாக, என் சார்பாக, நமது மண்ணை சார்ந்த குருக்கள், அருட்சகோதரிகள் அனைவரின் சார்பாக விழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் கையில் பக்கத்தில் இருக்கிறவங்க கை குலுக்கி விழா வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். மோதிரம் பத்திரமா இருக்காமல் பாருங்க, உருவிராமல் தூக்கத்தில். சரியா? சரி. விழா வாழ்த்துக்கள், விழா வாழ்த்துக்கள். அனைவரையும் நமது நல்லம்மா, அண்ணம்மா, செல்லம்மா எல்லாமே அம்மா தான் நம்மை பாதுகாத்து வருகின்றார். இறைவனின் அருளை நிறைவாக பெற்று தந்திருக்கின்றார். அந்த நன்றி உணர்வோடு இந்த திருப்பலியில் பங்கெடுப்போம். இந்த நாளில் சிறப்பிக்கின்ற பங்கு பேரவையினருக்காக, ஒவ்வொருவருக்காக சிறப்பாக மன்றாடுவோம். நமது ஊர் மக்கள் அனைவரின் நலன்களுக்காக மன்றாடுவோம். மேலும் இத்திருப்பலியானது அந்தோணி மேர்சி இவர்களது குடும்ப நன்றியாக, அனைவரின் நலன்களுக்காக, மகளின் நற்படிப்பிற்காக, லாரன்ஸ் மஹிமா இவரது குடும்ப நன்றியாக, நலன்களுக்காக, நல்ல வேலை கிடைக்க வேண்டி, அசோக் எஃப்ரெண்ட்ஸ் இவரது குடும்ப நன்றியாக, பிள்ளைகளின் நற்படிப்பிற்காக, அனுப்பிரியா என்பவருக்கு குழந்தை வர வேண்டி, அனைவரின் நலன்களுக்காக, ஜெசந்தா சேவியர் இவரது குடும்ப நன்றியாக, நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாக, தேவதாஸ் சிந்து இவர்களது குடும்ப நன்றியாக, நலன்களுக்காக, பிள்ளைகளுக்கு படித்த படிப்பிற்கேற்ற வேலை கிடைக்க, ஆரோக்கியராஜ் சகாய தமிழ் அரசி இவரது குடும்ப நன்றியாக, நலன்களுக்காக, பெட்ரோ பீட்டர் இவரது குடும்ப நலனுக்காக, குழந்தைகளின் நற்படிப்பிற்காக, அருள்ராஜ் ஜெயக்கனி இவரது குடும்ப நலனுக்காக, பிள்ளைகள், மருமக்கள், பேர குழந்தைகள் அனைவரின் நலன்களுக்காக திருமண வரம் அமைய வேண்டி, ராஜ மிக்கேல் அன்னஜோதி இவரது குடும்ப நன்றியாக, குறிப்பிட்ட குடும்பத்தினரின் நன்றியாக, பிள்ளைகளின் திருமண வரனுக்காக, ஆண்ட்ரோ சைரஸ் இவர்களது குடும்ப நலன்களுக்காக, தொழில் முன்னேற்றத்திற்காக, அந்தோனி சுந்தர், ஆரோக்கிய அமலா, ஆண்ட்ரோ ஆக்னஸ் குடும்ப நன்றியாக, அனீஸ் நிஜந்தன், ஆண்ட்ரோ பெனிட், ஏஞ்சலினா ஹான்சல், ஏஞ்சலினா சாண்ட்ரா இவரது குடும்ப நன்றி பலியாக,
திரவியம் எல்சி இவளது குடும்பத்தினரின் நன்றி பலியாக, சந்திரா ஜஸ்டின் இவளது குடும்ப நன்றி பலியாக, கடவுள் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக, ரஜித் ஸ்டெஃபி இவரது குடும்பத்திற்கு பாதுகாவலி வழியாக பெற்ற நன்மைகளுக்கு நன்றியாக, பிரகாஷ் ஆக்னஸ் வளர்மதி ஜோனல் இவரது குடும்ப நன்றியாக நலன்களுக்காக, அந்தோனி ராபிங்ஸ்டன் ஜூலியஸ் ஆஷ்லே இவரது குடும்ப நன்றியாக நலன்களுக்காக, பிள்ளைகளின் வேலைவாய்ப்பிற்காக, ஜான்ராஜ் ஆக்னஸ் நிர்மலா குடும்ப நலனுக்காக, பிள்ளைகளின் மேற்படிப்பு வேலைவாய்ப்பிற்காக, பாலாசிங் ஆக்னஸ் பாபி மெரிசா பாலா இவரது குடும்ப நலனுக்காக, பிள்ளைகளின் வேலைவாய்ப்பிற்காக, ஜோயல் ஜாக் குடும்ப நலனுக்காக, பிள்ளைகளின் மேற்படிப்பு மற்றும் வேலைவாய்ப்பிற்காக, சசிகுமார் ரெமி குடும்ப நன்றியாக பிள்ளைகளின் வேலைவாய்ப்பிற்காக, ஜார்ஜ் உஷா குடும்ப நன்றியாக நலன்களுக்காக தொழில் முன்னேற்றத்திற்காக, பவுல் ஜெயக்குடி குடும்ப நன்றியாக குடும்ப நலனுக்காக, ராஜா விண்ணரசே குடும்ப நன்றியாக அனைவரின் நலன்களுக்காக, விஜய் ஏல்டா குடும்ப நன்றியாக பிள்ளைகளின் நற்படிப்பிற்காக நலனுக்காக, கண்ணன் கீதா மெஸ்டிக் குடும்ப நன்றியாக பிள்ளைகளின் நற்படிப்பிற்காக, விஜய் சிபியா குடும்ப நன்றியாக தொழில் முன்னேற்றத்திற்காக பிள்ளைகளின் நற்படிப்பிற்காக, ஸ்ரீதர் நவீனா குடும்ப நன்றியாக குடும்ப நலன்களுக்காக, ஹேட்லி டினோ குடும்ப நன்றியாக குடும்ப நலன்களுக்காக, ரெனோ சஜினா குடும்ப நன்றியாக அனைவரின் நலன்களுக்காக தொழில் முன்னேற்றத்திற்காக, கிறிஸ்டியான் டெல்வி குடும்பத்தினரின் நன்றியாக நலன்களுக்காக தொழில் முன்னேற்றத்திற்காக, கவியரசன் தீபா இவளது குடும்ப நன்றி வழியாக நலன்களுக்காக, ஜெரோம் ஃப்ளோரா குடும்ப நன்றியாக நலன்களுக்காக, ஜெனிஸ் பிரிசில்லா குடும்ப நன்றியாக அனைவரின் நலன்களுக்காக, ரோஜ் ராஜம் இவளது குடும்ப நன்றியாக பிள்ளைகளின் நற்படிப்பிற்காக, சிங்கராயன் அன்னம்மாள் குடும்ப நன்றியாக குடும்ப நலனிற்காக அனைவரின் நலனுக்காக, ஆண்டோ கிரண் ஷாரோன் ஷசா வைலி குடும்ப நன்றியாக குடும்ப நலனிற்காக குழந்தையின் நலத்திற்காக, கிறிஸ்டோபர் இந்திரா குடும்ப நன்றியாக பிள்ளைகள் மருமக்கள் பேர குழந்தைகள் அனைவரின் நலன்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. ஒரு சில நொடிகள் கண்களை மூடுவோம். வாசிக்கப்பட்ட கருத்துக்கள் இன்னும் நமது மனங்களில் நிறைந்துள்ள கருத்துக்கள். ஏராளமான விண்ணப்பங்கள் உண்டு, எல்லோருக்கும் தேவைகள் உண்டு. எல்லாவற்றையும் இத்தனை ஆண்டுகளாக நமது பாதுகாவலி சுமந்து இறைவனின் திருவடி சேர்த்திருக்கின்றார், நமக்காக பரிந்துரை செய்திருக்கின்றார். அந்த நன்றி பெருக்கோடும் விண்ணப்பங்களை நான் சமர்ப்பித்து விட்டேன், நல்லம்மா பார்த்து கொள்வாள், இயேசுவின் பாட்டி மரியாளின் தாய் பார்த்து கொள்வாள் என்ற நம்பிக்கையோடும் ஆழமான விசுவாசத்தோடும் இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். புனிதமான இறைவன் முன் நின்று புனிதமான இந்த பலியை ஒப்பு கொடுத்து நம் ஜெபங்கள் அனைத்தும் ஏற்புடையதாக அமைய நம் பாவங்கள் பலவீனங்கள் குறைகள் அனைத்திற்காகவும் மன்னிப்பு கேட்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஆமென். என்றென்றும் எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மைக்கு தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டுமென திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வெளிக்கும் உமது அருளின் ஊற்றை எம்முள் புதுப்பித்தருளும். தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர்.
உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. மேலும் தூய ஆவியார் எங்களுடன் இருந்து எங்களை இடையராது என்றும் காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. உலகில் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக.
எங்கள் தந்தையரின் இறைவா, மனிதரானவும் திருமகனின் அன்னையை பெற்றெடுக்கும் பேரருளை புனிதர்களான சுவைக்கின் அன்னாவுக்கு அளித்தீரே. அதனால் மக்களுக்கு வாக்களித்த மீட்பை அவர்களின் வேண்டலால் எங்களுக்கும் தந்தருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பழைய ஏற்பாடு காலங்களில் வாழ்ந்த அரசர்களில் இறைவனால் அதிகம் அன்பு செய்யப்பட்ட அரசர்களாக தாவீதும் அவரது மகன் சாலமோனும் விளங்குகின்றனர். அதிலும் சாலமோன் மன்னர் அறிவும் அழகும் நிறைந்தவராய் இறைவனின் நெஞ்சத்திற்கு மிகவும் நெருக்கமானவராய் திகழ்கின்றார். என்ன வரம் வேண்டும் என்று கேட்ட கடவுளிடம் செல்வத்தையும் நீடிய ஆயுளையும் கேட்காமல் ஞானத்தை வழங்குமாறு கேட்டு பெறுவதை கூறும் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, வசனங்கள் 5, 7 தொடர்ந்து 12 வரை. அந்நாட்களில் கிபயோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார். உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார். என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியேனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாக்கியுள்ளீர். நான் செய்வதறியாத சிறு பிள்ளை. இதோ உமக்கென நீர் தெரிந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கிறேன். அவர்கள் எண்ணி கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர். எனவே மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும். இல்லாவிடில் உமக்குரிய இம்மாபெரும் மக்கள் இனத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாய் இருந்தது. கடவுள் அவரிடம், நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை, உன் எதிரிகளின் சாவையும் நீ விரும்பவில்லை. மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய். இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன். உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்கப் போவதும் இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன்னுயிரை அழிவினின்று மீட்டு காத்திடுவார். நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. ஜீவே ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். உன் இளமை கழுகின் இளமை போல் நாளும் புதுப்பிக்கின்றார். நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. கிறிஸ்துவை அடைந்தவர் அனைத்தையும் அடைந்தார், அவரை இழந்தவர் அனைத்தையும் இழந்தார் என்கிறார் புனித அகுஸ்தினார். கடவுள் தன் மகனின் சாயலுக்கேற்ப நம்மை உருவாக்க திட்டமிடுகின்றார். நம் வாழ்வின் அனைத்து நிகழ்வுகளுமே அவரை நோக்கியே இருக்கும்படி நம்மை வடிவமைக்கின்றார். நாமும் அவருடைய திட்டத்தின் நோக்கத்தை உணர்ந்தவர்களாய் வாழ வேண்டும் என்பதை உறுதியாக கொண்டு வாசகத்தை கவனமுடன் கேட்போம். தம் மகனின் சாயலுக்கேற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை வசனங்கள் 28 முதல் 30 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுளிடம் அன்பு கூர்பவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப
அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கேற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதரர் சகோதரிகள் பலருள் தம் மகனை தலைப்பேரனவராய் இருக்க வேண்டுமென்று இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையோர் ஆனவரை தம் மாட்சியில் பங்கு பெற செய்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. Alleluia, 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 Alleluia. உன்னை பாடவே என்னுள்ளம் ஏங்குதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 44 முதல் 46 முடிய. அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 44 முதல். அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடித்தார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல்முத்துக்களை தேடிச் செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என்னருளாதர் இயேசு கிறிஸ்துவிலும் நம் பாதுகாவலி புனித அன்னம்மாளுடைய பரிந்துரையாலும் மீண்டும் ஒரு முறை இங்குள்ள குருக்கள் அனைவர் பெயராலும் திருவிழா வாழ்த்துக்களையும் யூபிலி ஆண்டினுடைய வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு மக்களே, கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகளுக்கு பின்பு இப்படி ஒரு தேரடி திருப்பலியில் பங்கேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். 8 ஆண்டுகளுக்கு முன்பு பாலை மறைமாவட்டத்தின் மிக பிரபலமான திருத்தலமாகிய காமநாயக்கம்பட்டி புனித பரலோக தாயினுடைய ஆலயத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடைபெறும். தேரடி திருப்பலி என்று சொல்லுவார்கள். 2 மணிக்கு நடைபெறும். ஆயர் அவர்கள்தான் திருப்பலி நிறைவேற்றுவார்கள். அந்த திருப்பலியில் 8 ஆண்டுகளுக்கு முன்பாக மறையுரை ஆற்றியதை நினைவு கொண்டு மீண்டுமாய் இன்றைக்கு 2 அற்புதமான தேர்களுக்கு முன்பாக நின்று இந்த மறையுரையை கொடுப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பு மக்களே,
இந்த யூபிலி ஆண்டை கொண்டாடுகின்ற கிழவநேரி பங்கு மக்கள் ஒவ்வொருவருக்கும் இறைவனுடைய அருளும் ஆசீரும் நம்மோடு கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இருப்பதற்காக ஜெபித்துக் கொள்ளுகிறோம். நீங்களும் ஜெபியுங்கள். அசன சாப்பாடு வேற ஹெவியாக இருந்துச்சு, விடாமல் ஒவ்வொரு டேபிளாக உட்காந்து சாப்பிட்டுட்டோம். இப்போ என்னுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா 12 மணிக்கு பிரசங்கம் கொடுக்கணும். இப்போவே ஒருத்தர் கொட்டாய் விட தொடங்கிட்டாரு, நான் இன்னும் தொடங்கவே இல்லை. அதுக்குள்ளே கொட்டாய் விட்டா நான் எதை போய் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. அதனால் ஒரு சின்ன விஷயம் மட்டும் செய்யுங்க மக்களே. இம்மானுவேல் அப்படின்னா கடவுள் நம்மோடு, அதான் நமக்கு தெரியும். ஆனால் உண்மையில் உங்களை பாராட்டுறேன். நிறைய பேர் வாயை திறந்து ஜெபத்தை சொல்கிறீங்க. உன்னதங்களிலே பாடும் பொழுது என் கண்ணு இங்கேருந்து அங்கே வர போச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாருமே வாயை திறந்து பாடுனீங்க. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டீங்க, நிறைய பேர் கிழவநீர்களை கிடையாது, வெளியூரில் செட்டில் ஆகி வந்திருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு பக்தி இங்கே இருக்கிற மாதிரி அங்கேயும் நல்லா வளர்ந்துருக்கிறது அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சு. ஏன்னா பல கோயில்களில் ஆமேன்னு சொல்கிறதுக்கு 5 தடவை கேட்கணும். ஆனால் நீங்கள் ரொம்ப நல்லா சொன்னீங்க. அதனால் இம்மானுவேல் அப்படின்னா கடவுள் நம்மோடு. இந்த மறையுறையில், இந்த கேட்க போகிற கொஞ்ச நேரம் மறையுறையில் நான் எப்பெல்லாம் இம்மானுவேல் அப்படின்னு சொல்கிறேனோ அப்பெல்லாம் உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்கள பார்த்து சிரிச்சிட்டோ இல்லை அவங்கள சுரண்டியோ ஏசு உங்களோடுன்னு சொல்லணும். சரிங்களா? பார்ப்போமே, ஒரு ட்ரையல் செய்கிறீங்களேன்னு பார்ப்போம். நீங்கள் செய்யலைன்னா என்ன அர்த்தம்? தூங்கட்டும், அவர் வார்டில் தூங்கட்டும், நமக்கு என்ன பிரச்சனை? அதனால் தயவு செய்து ஒரு 10-15 நிமிஷம் பொறுமையோடு கேட்குறதுக்கு எனக்கு இந்த உதவியை செய்யுங்க. சரிங்களா மக்களே? இப்போ ஒரு ட்ரையல் பார்ப்போம். இம்மானுவேல், ஏசு உங்களோடுன்னு சொல்லணும். சொல்லுங்கள் பார்ப்போம். இம்மானுவேல். உங்கள் கழுத்து திரும்புகிற அளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஜேசிபி ஈசிபி வெளியில் வச்சு திருப்பி விடுறேன். சரியா? அதனால் கொஞ்சம் கழுத்தை திருப்பி பக்கத்தில் பாவம் சில பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு 11 மணிலேருந்து மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்காகவது பார்த்து நல்லா இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். இம்மானுவேல். அங்கே ஒரு அம்மா இப்படி கையை கட்டிட்டு ஏசு ஒன்னோடு, அதுக்கு அந்த அம்மா பதிலுக்கு அப்படியா, அந்த பக்கம் 2 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. அன்பு மக்களே, இன்றைக்கு இந்த இரவு திருப்பலியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு விண்ணரசின் மறைபொருள், யூபிலியின் கருப்பொருள். நான் இந்த தலைப்பை கொஞ்சம் உல்டா பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். என்னன்னா, யூபிலியின் கருப்பொருள், விண்ணரசின் மறைபொருள். யூபிலியின் கருப்பொருள், விண்ணரசின் மறைபொருள் என்பதிலிருந்து இந்த நற்செய்தியின் அடிப்படையில் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். யூபிலி என்றால் என்ன? இந்த யூபிலிக்கு 4 அர்த்தங்களை நம்முடைய விவிலியம் தெளிவாக தருகிறது. அதைத்தான் கடந்த 10 நாட்களாக நீங்கள் மறையுறை தலைப்பாக கொண்டாடினீர்கள். யூபிலி என்றால் 4 அர்த்தங்கள். 1 மாற்றம், 2 மனமாற்றம், 3 திருப்பம், 4வது புது வாழ்வு. இதுதான் யூபிலி. இந்த யூபிலியை கொண்டாடுகிற இந்த கிழவநேரி மக்கள் மத்தியில் இந்த 4 அர்த்தங்கள் இருந்தால் இந்த யூபிலி கொண்டாட்டம் உண்மையான அர்த்தத்தை நோக்கி செல்லுகிறது என்று அர்த்தம். மாற்றம், அது மனமாற்றமாக மாற வேண்டும். அந்த மனமாற்றம் என் வாழ்வின் திருப்பத்தை தர வேண்டும். அந்த திருப்பம் எனக்கு புது வாழ்வை அண்ணாவினுடைய பரிந்துரையால் தர வேண்டும் என்றால் இந்த யூபிலி அர்த்தம் பெறுகிறது. இது முதலாவது கருத்து. இந்த யூபிலியின் அர்த்தத்தை நாம் முக்கியத்துவம் படுத்துவதற்கு இந்த யூபிலியின் 3 நோக்கங்கள் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். What are the 3 important things? ஒவ்வொரு யூபிலி ஆண்டிலும் இந்த 3 நோக்கங்களை ஒவ்வொரு பங்கு மக்களும் ஞாபகம் வைத்திருக்க வேண்டும். அது என்ன? 1, ஒரு யூபிலியின் முக்கியமான முதல் நோக்கம் இயேசுவை கொண்டாடுதல். இயேசுவை கொண்டாடுதல். இன்னைக்கு உங்க ஊர்ல திருவிழா, எத்தனை பேர் மனசை தொட்டு கையை தூக்கி சொல்லுங்க, ஒரு 25 தடவையாவது இயேசு பேரை சொல்லியிருப்பீங்க. கை தூக்குங்க பார்ப்போம். வெரி குட். ஒரே ஒரு ஆன்மா, உங்களோட என்னையும் சேர்த்துக்கோங்கம்மா, 2 பேரும் விண்ணரசுக்கு போயிடுவோம். இது சிரிக்கிறதுக்கு இல்லை மக்களே, சீரியஸாக திங்க் பண்ணணும்.
ரொம்ப அசால்ட்டா நார்மலைஸா எடுத்துக்கிறோம். வேளாங்கண்ணில ஒரு சுரூபம் வச்சிருக்கிறாங்க. நீங்க போனீங்கன்னா ஏசு இப்படி தோல்ல கை போடுற மாதிரி. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அதை பார்க்கும் பொழுது சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இப்பெல்லாம் அதை போய் பார்க்கும் பொழுது கொஞ்சம் கோபம் வருது. ஏன்னா யூ ஆர் நார்மலைசிங் ஜீசஸ். சும்மா கை போட்டு அவர்கிட்ட போய் ஜோக்கா நிற்கிறது, அதை போட்டோ எடுக்கிறது, செல்ஃபி எடுக்க, நோ, நெவர். ஜீசஸை நார்மலைஸ் பண்ணக்கூடாது. ஏனெனில் அந்த இயேசு என்பவர் இந்த உலகத்தை விட்டு நம்மை இன்னொரு இடத்திற்கு அழைத்து செல்வதற்காக நம்மிடத்திற்கு வந்தார் என்பதால் தான் அவரை இம்மானுவேல் என்று சொன்னார்கள். எனவே ஜீசஸ் இஸ் நாட் a normalized being. அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. ஒரு 10 நாள் திருவிழா கொண்டாடி இருக்கிறோம். 25 தடவை இயேசுவின் பெயரை சொல்லாமல் எதை சொல்லி கொண்டாடினோம் என்ற கேள்வி இந்த யூபிலி ஆண்டுல உங்கள் முன்பாக வைக்கின்றேன். எனவே இந்த யூபிலியின் முதல் நோக்கம் இயேசுவை கொண்டாடுதல், செலிப்ரேட் ஜீசஸ். இல்லை என்றால் யூபிலியின் நோக்கமே மங்கி போய் விடுகிறது. செலிப்ரேட் ஜீசஸ். இரண்டாவதாக இந்த யூபிலியின் முக்கியமான நோக்கம் இயேசு கட்டி எழுப்பிய திரு அவையை கொண்டாடுங்கள். செலிப்ரேட் தி சர்ச். திரு அவையை கொண்டாடணும். அந்த திரு அவை உருவாகவில்லை என்றால் இந்த கிழவனேரியில் பங்கு இருக்காது. இந்த கிழவனேரிக்கு பங்கு தந்தை இருக்க மாட்டார். இந்த கிழவனேரியில் அருட்சாதனங்கள் நடைபெறாது. இந்த கிழவனேரியில் நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்திருக்க முடியாது. செலிப்ரேட் தி சர்ச். திரு அவைக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. எங்க கைதட்டி ஒரு நன்றி சொல்லுங்க பாப்போம். பார்த்து மெதுவா, கைவலிக்காம கைதட்டுங்க மக்களே. அட நல்லா கைதட்டுங்க. ஆமா, அசனம் போடும்போது மட்டும் பிளேட்டுக்கு 10 கை நீண்டுச்சு. நல்லா கைதட்டுங்க மறுபடியும் திருச்சபைக்கு. வெரி குட். 1 இயேசுவை கொண்டாடுங்கள், 2 திரு அவையை கொண்டாடுங்கள். மூன்றாவதாக பார்த்தோம் என்றால் நம்முடைய நம்பிக்கையை கொண்டாடும் நேரம் இந்த யூபிலி. Celebrate your faith. Celebrate your Christian faith. இந்த மண்ணிலே சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற அத்துணை மக்கள் மத்தியில் நாங்கள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ நம்பிக்கையை வாழ்கிறோம், நீங்களும் எங்களை பின்பற்ற வந்தால் கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்ற அந்த கிறிஸ்தவ நம்பிக்கையை வாழ்வதற்கு தகுந்த இடம்தான் இந்த கிழவனேரி. கடந்த 100 ஆண்டுகளாக வாழ்ந்து காட்டிய முன்னோர்கள் கிறிஸ்தவ நம்பிக்கையை வாழ்ந்து காட்டினார்கள். இது ரொம்ப முக்கியம். செலிப்ரேட் யுவர் ஃபெய்த். அப்ப இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்களுக்கு சொல்லுங்கள், எங்க ஊர்ல இன்னைக்கு கிறிஸ்தவ நம்பிக்கையை கொண்டாடுகிறோம். அதனுடைய வெளி அடையாளம் தான் இந்த சீரியல் பல்ப். அதனுடைய வெளி அடையாளம் தான் இந்த தேர். அதனுடைய வெளி அடையாளம் தான் நம்முடைய ஆடம்பரங்கள், அலங்காரங்கள். தப்பில்லை. ஆனால் செலிப்ரேட் யுவர் ஃபெய்த். இந்த 3 முக்கிய நோக்கங்கள் முக்கியமானது மக்களே. செலிப்ரேட் கிரைஸ்ட், செலிப்ரேட் தி சர்ச், செலிப்ரேட் யுவர் ஃபெய்த். நம்பிக்கை ரொம்ப முக்கியமான வார்த்தை. இப்போ நான் சும்மா கேட்குறேன் பாருங்களேன், எல்லாரும் கை தூக்குவீங்க. இயேசுவை நம்புறவங்க எல்லாம் கை தூக்குங்க. அங்க ஒரு பாப்பா தலையிலே கை வச்சுட்டா. இயேசுவை நம்புறவங்க எல்லாம் கை தூக்குங்க பார்ப்போம். நல்லா கை தூக்குங்க மக்களே. அப்பாடா, நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா பைபிள் எடுத்து போய் பாருங்க. இயேசுவை நம்புகிறவர்கள் கடுகளவு நம்பிக்கை வச்சிருந்தா என்னென்ன செய்வாங்கங்கிறத இயேசு சொல்றார். மத்தேயு நற்செய்தி 17:20 சொல்லுவாரு, கடுகளவு நம்பிக்கை இருந்தால் இந்த மலையை நீங்கள் நகர்ந்து போனா அது நகர்ந்து போயிடும். எவ்வளவு நம்பிக்கை? கடுகளவு. சரியா? அதே வார்த்தையை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி லூக்கா 17:6 சொல்லுவாரு, உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் இந்த வேப்ப மரத்தை பார்த்து, எந்த மரத்தை பார்த்து? எந்த மரத்தை பார்த்து? எல்லாத்துக்கும் வானதுர் மாதிரியே உட்கார்ந்துருந்தா நாங்கள் எப்படி மறையுரை ஆற்றுவது? என்ன மரம்? தென்னை மரமா? ஆட பாவம். என்ன மரம்? அத்தி மரமா? காட்டு அத்தி மரம். வெரி குட். ஆண்கள் சூப்பரா இருக்காங்க. நான் இந்த பக்கம் திரும்பியே மறையுரை கொடுத்துட்றேன். என்னம்மா சொல்லி கொடுத்தது நானு, வாய்ஸ் அங்க. அதுதான் முக்கியம். யாரு சத்தமா சொல்றாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. காட்டு அத்தி மரத்தை பார்த்து வேரோடு கடல்ல போய் நின்னா அது என்ன செஞ்சிடும்? நின்றும். கடுகளவு.
அப்ப நம்பிக்கை என்பது கடுகளவு இருந்தாலே இந்த உலகத்தில் கடலளவு காரியங்களை செய்யலாம். அதனுடைய வெளியடையாளம் தான் இந்த கிழவனேரியில் பிறந்த பல மக்கள் வெளியூர்களில் சென்று பல நிலைகளில் உயர்ந்து இன்றைக்கு ஆண்டவர் நினைக்க முடியாத அளவிற்கு இங்க வீடுகளையும் நம்முடைய வாழ்வையும் உயர்த்தி இருக்கிறார். மீண்டும் சத்தமா ஆண்டவருக்கு ஒரு கைகளை தட்டி ஒரு நன்றி சொல்லுங்க மக்களே. எனவே இந்த யூபிலி ஆண்டுல இந்த மூன்றையும் கொண்டாடுங்கள். இயேசுவை கொண்டாடுங்கள், திரு அவையை கொண்டாடுங்கள், உங்கள் நம்பிக்கையை கொண்டாடுங்கள். இந்த யூபிலியை கொண்டாடுகின்ற நேரத்தில் நமக்கு ஆண்டவர் ஒரு அடித்தளத்தை அமைத்து கொடுத்த இடம்தான் விண்ணரசு. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி மத்தேயு 13 வாசிக்கப்பட்டது. இந்த 13வது அதிகாரத்தை நீங்க விவிலியத்துல போய் பார்த்து பாருங்க. விவிலியத்தின் அந்த 13வது அதிகாரத்தில் மேல ஒரு டைட்டில் போட்டிருப்பாரு, மத்தேயு உவமை பொழிவு அப்படின்னு போட்டிருப்பார். உவமை பொழிவு. விவிலியத்துல 3 பொழிவுகள் இருக்கிறது. ஒன்று மழை பொழிவு, 2 சமவெளி பொழிவு, 3வது இந்த உவமை பொழிவு. இந்த மலை பொழிவு என்பதை மத்தேயு 5 சமவெளி பொழிவு என்பதை லூக்கா நற்செய்தி 7 நாம் பார்க்கலாம். இந்த ரெண்டுக்கும் ஒரே ஒற்றுமை, இந்த இரண்டும் அறிவுரை கூறுவது போல இருக்கும். நீங்கள் ஏழைகளாக இருங்கள், விண்ணரசு சொந்தமாகும். நீங்கள் இரக்கமுடையராய் இருங்கள், இரக்கம் பெறுவீர்கள். கனிவுடையராய் இருங்கள் என்று அறிவுரை பகுதியாக மலைப்பொழிவும் சமவெளி அந்த பொழிவும் இருக்கும். ஆனால் இங்க வந்தீங்கன்னா ஓமை பொழிவுல ஓமைகள் இருக்கும். ஒரே மையப்புள்ளி விண்ணரசு. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல். ஒரு சில பேர் என்னைய பார்க்குறத பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது. யாரா இவர் சீக்கிரம் முடிச்சுட்டு போக மாட்டாரா, எனக்கே தூக்கமாக வருது. அது ஏன் கவலை இல்லைங்க, சரியா? ஏன் கவலை இல்லை. நல்லா பாருங்க, இந்த ஊமை பொழிவில் ஆண்டவர் இயேசு 8 ஊமைகளை கொடுப்பார். ஒரே அதிகாரத்தில் 8 ஊமைகளை கொடுப்பார். விதைப்பவர், விதை, கடுகு அப்படின்னு வரிசையா போகும். புதையல் என்று, கலைகள், புளிப்பு மாவு, முத்து, வலை என்று 8 ஊமைகளை கொடுப்பார். இதனுடைய கடைசி வசனங்களை வாசித்தீங்கன்னா இதே போல விண்ணரசுக்கு ஒப்பாகும், விண்ணரசுக்கு ஒப்பாகும், விண்ணரசுக்கு ஒப்பாகும். விண்ணரசை நோக்கி ஆண்டவர் அழைப்பார். யாரெல்லாம் கிறிஸ்துவை கொண்டாடுகிறீர்களோ, யாரெல்லாம் திரு அவையை கொண்டாடுகிறீர்களோ, யாரெல்லாம் உங்கள் நம்பிக்கையை கொண்டாடுகிறீர்களோ, உங்களுக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், விண்ணரசு நிச்சயமாக இயேசுவால் தரப்படும். கை தட்ட மாட்டீங்களா? தட்டுங்க. வெரி குட். கொஞ்சம் நல்லா தட்டினீங்கன்னா கொஞ்சம் உறக்கத்தில் உள்ளவங்களுக்கு கேட்கும். வெரி குட். அன்பு மக்களே, இன்னும் ஒருபடி மேல போய் மத்தேயு நற்செய்தியினுடைய முன்னுரையை எடுத்து பாருங்க. முன்னுரையை எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா அந்த முன்னுரை பகுதியின் அமைப்பு அப்படின்னு ஒரு சப்டைட்டில் போட்டு கொடுத்திருப்பாங்க. இந்த மத்தேயு நற்செய்தி முழுவதும் 5 பகுதிகளாக பிரித்திருப்பார்கள். அந்த 5 பகுதிகளுக்கு மையம் விண்ணரசு. நீங்க எடுத்து பாருங்க. விண்ணரசு பறைசாற்றப்படல் பகுதி 1, பகுதி 2 விண்ணரசு பணி, பகுதி 3 விண்ணரசின் தன்மை, பகுதி 4 விண்ணரசின் அமைப்பு, பகுதி 5 விண்ணரசின் வருகை. சூப்பரா வச்சிருப்பார் மத்தேயு நற்செய்தியாளர். விண்ணரசு என்ற அந்த மையத்தை நற்செய்தியின் முழுவதுமாக தெளிவுபடுத்துவார். இப்ப என்ன பிரச்சனைன்னா, ஃபாதர் விண்ணரசுனா என்ன? ஒரு பங்கு சாமியார் இப்படித்தான் அன்னைக்கு விண்ணரசை பற்றி மறையுரை கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கிறார். தலைவர் வீட்டில் தூங்கிட்டு கிடந்திருக்கிறார். இவர் இங்கேருந்து விண்ணரசு விண்ணரசுன்னு கத்திருக்காரு. அவங்க அம்மா தண்ணியை மேலே ஊற்றி, ஏலே ஒன்னே தான் அந்த ஃபாதர் ரொம்ப நேரமாக கூப்பிட்டுட்டு இருக்காரு அப்படின்ட்டு. விண்ணரசுனா என்ன? ஒன்றும் கிடையாது மக்களே, எல்லாவற்றையும் சேர்ப்பது தான் விண்ணரசு. ஒரு வலையை போல எல்லாவற்றையும் இழுத்து கொண்டு வந்து மக்களை ஒரு இடத்துல நிறுத்துவதற்கு பெயர் விண்ணரசு. எனவே இந்த விண்ணரசு என்பது எல்லாவற்றையும் சேர்ப்பது. என் நம்பிக்கையை சேர்ப்பது, என் உறவுகளை சேர்ப்பது, என் நண்பர்களை சேர்ப்பது, என் கொண்டாட்டங்களை சேர்ப்பது, என் மகிழ்ச்சியை சேர்ப்பது, எல்லாவற்றையும் சேர்ப்பதற்கு பெயர்தான் விண்ணரசு. அந்த விண்ணரசை கொண்டாடணும் மக்களே, அந்த விண்ணரசை மகிமைப்படுத்தணும். இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த விண்ணரசு இன்னைக்கு வழிபாட்டு அரசாக மாறிவிட்டது.
எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது மக்களே. இன்னைக்கு மட்டும் 4 திருவிழாவுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். 4 திருவிழாவுக்கு. காலையில் ரஜகிருஷ்ணபுரம், அடுத்தது புண்ணியவாளன்புரம், அந்த வேளாங்கண்ணி மாதா, சாயந்தரம் ராமநச்சம்புதூர் புனித இஞ்ஞாசியார் திருவிழா, கடைசியாக 12 மணிக்கு நம்ம திருவிழா. இந்த 4ஐயும் நான் பார்க்கிற ஒரே ஒற்றுமை, இன்றைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வழிபாட்டு கிறிஸ்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன தெரியுமா? தந்தை மகன் தூய ஆவியார் ஆமேன் சொல்லாமலேயே திருப்பலி பார்த்து விட்டு செல்லுகிற பல ஜனங்கள் இருக்கின்ற இடம் கத்தோலிக்க திருச்சபை. அதுக்கு கூட வாயை திறக்க முடியாத அவ்வளவு கஷ்டம். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென், ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஏங்க உம்மோடும் இருப்பாராக சொல்லுங்களேன். இன்னைக்கு வழிபாட்டு கிறிஸ்தவர்களாக மாறணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வழிபாடு கொண்டாடணும். கொடி ஏத்துறா, ஏத்தி முடிச்சுன்னு 10 சாமியாரை கூப்பிடுறா, மறையுறையை கூடுறா, அவர் வந்து சொல்றாரோ சொல்லலையோ, நான் வந்த உட்கார்ந்த போயிட்டேன். அது விண்ணரசு அல்ல. விண்ணரசு என்பது உங்களையும் என்னையும் உலுக்கி எடுக்கின்ற ஒரு இடம், உங்களையும் என்னையும் மாற்றுகின்ற ஒரு இடம். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டை இந்த தென் பகுதியில் இந்துவாக பிறந்து கிறிஸ்தவராக மாறி தன்னுடைய வாழ்க்கையின் 2.5 ஆண்டுகள் ரத்தம் சிந்தி மரித்த ஒரு தேவசகாயத்தை உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லுகிறேன். ஒவ்வொரு மாதத்தின் 2வது 3வது வெள்ளிக்கிழமை நட்டாலம் புனித தேவசகாயம் திருத்தலத்திற்கு தியானம் கொடுக்க சொல்லுகிறேன். மக்களே, அந்த மண்ணில் காலடி எடுத்து வைக்கின்ற பொழுது கடவுள் ஒரு அசைப்பை கொடுப்பார். என்ன அர்த்தம்? ஒரு இந்து, நல்லா யோசித்து பாருங்க. நம்ம தென் பகுதியில் துபாய்க்கு நிறைய பேர் போயிட்டோம், எல்லா இடத்திலையும் சம்பாதிச்சிட்டோம். ஆனால் இன்று வரை பாரம்பரிய கிறிஸ்தவத்திலிருந்து ஒரு புனிதரை நம்மால் தேர்ந்து கொள்ள முடியவில்லை. ஒரு இந்து தான் இந்த இடத்திற்கு ஒரு புனிதராக மாற செய்தார். மிகப்பெரிய ஒரு இந்து, இந்து சட்டங்களை அதிகமாக படித்தவர், கரைத்து குடித்தவர் தேவசகாயம். ஆனால் எப்போது கிறிஸ்து என்ற நாமத்தை தன் வாயால் உச்சரித்தாரோ அன்று முதல் அவர் அனுபவித்த துன்பங்களை வாசித்து பாருங்க. என்னென்ன செஞ்சிருக்கிறாங்க. ஐயோ, ரொம்ப ஈஸிங்க. கட்டி போட்டுட்டு பாம்புகள் அப்படியே அனுப்பி விடுறது, அதுக்கப்புறம் அப்படியே கீறி விட்டுட்டு எருக்கம்பால் அதுல ஊத்துறது, விஷ கருவிகள் அப்படியே உள்ள அனுப்புறது, கடுமையான சங்கிலிகளால் அவருக்கு தண்ணி கொடுக்காம விடுறது, அப்படியே தண்ணி கேட்டாலும் சாக்கடை தண்ணியை எடுத்து குடிக்கிறது. இவ்வளவு துன்பங்களையும் அனுபவித்தார். காரணம், விண்ணரசு என்ற வார்த்தை அவரை அசைத்தது. அது அசைக்கணும் மக்களே. It should shake us. The kingdom of God should shake us. அதனால்தான் இயேசு விண்ணரசை பேசியவுடன் அத்துணை நபர்கள் அவரை ஓடி தேடி வந்தார்கள். பேதுரு சொன்னாரு, எனக்கு எதுவும் வேணாம், நீங்க மட்டும் போதும். மத்தேயு சொன்னாரு, அப்படியே போட்டுட்டு வர்ற ஆண்டவரே. தோமா சொன்னாரு, அவ்வளவுதானே, என்னானாலும் பரவாயில்லை. அசைத்தது விண்ணரசு. அப்ப விண்ணரசு என்ற மறைபொருள் நம்மை அசைக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கை வழிபாட்டு வாழ்க்கை. வந்தாச்சு, உட்கார்ந்தாச்சு, முடிச்சாச்சு, போயாச்சு, திருவிழாவுக்கு பூட்டு போட்டாச்சு. அடுத்த வருஷம் இதே மாதிரி ஜூன் மாசம் ஜூலை மாசம் கொடியேற்றணும், திருவிழா கொண்டாடணும், முடிந்து போய்விட்டது. இல்லை, விண்ணரசு என் வாழ்க்கையையும் என் வழிபாட்டு முறைகளையும் அசைத்து பார்க்க வேண்டும். எனவே இந்த விண்ணரசின் மறைபொருள் தான் இன்று நீங்களும் நானும் கொண்டாடுகிற இந்த யூபிலியின் கருப்பொருளாக மாற வேண்டும். இந்த யூபிலி கிழவனேரியில் பிறந்து வளர்ந்து பெரியாளாக மாறிய ஒவ்வொருவரையும் அசைத்து பார்க்க வேண்டும். நீங்க இந்த திருவிழா முடிச்சு உங்க இடங்களுக்கு செல்லுகின்ற பொழுது சத்தமாக சொல்லுங்கள், எங்கள் பங்கு 100 ஆண்டுகளாக கிறிஸ்துவை கொண்டாடுகிறது என்று சொல்லுங்கள். திரு அவையை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்று சொல்லுங்கள். இல்லை என்றால் முடிந்து விட்டது, பூட்டு போட்டாச்சு. எனவே விண்ணரசின் மறைபொருள் என்பது அசைத்து பார்க்க வேண்டும். அதனால் தான் இயேசு திருவெளிப்பாட்டு நூலில் 21வது அதிகாரத்தில் தெளிவாக 3வது வசனத்திலே சொல்லுவார், கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. விண்ணரசு அங்கல்ல மக்களே, நமது மத்தியிலே இருக்கிறது, குடும்பங்களிலே இருக்கிறது, குழந்தைகளிடம் இருக்கிறது, ஒவ்வொருவரிடமும் இருக்கிறது. அதை உணர்ந்தால் இந்த விண்ணரசு நம்மை அசைத்து பார்க்கும். எனவே ஆண்டவர் சொன்ன வார்த்தை, மனிதர் கடவுளுடைய உறைவிடம் மனிதர் நடுவே இருக்கிறது. இதனுடைய இன்னொரு வார்த்தை தான் யோவான் நற்செய்தி 1:14 வாசிக்கின்றோம். அவர் வார்த்தையாக இருந்தார், வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே
குடிகொண்டார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க மக்களே. வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். எதற்காக? அசைத்து பார்க்க, அசைத்து பார்க்க. அவங்களை ஆண்டவர் அசைத்து பார்த்தார். தன்னை வந்தவர்களை, தன்னை பார்த்தவர்களை அவர் அசைத்தார். அதனால் தான் நிக்கதோமி கேட்டார், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ? அதே நிக்கதேமு அசைக்கப்பட்டார், இயேசுவின் புனிதமான சீடராக மாறினார். எனவே இந்த விண்ணரசு எங்கேயோ அல்ல, நம்மிடையே, நமது மத்தியில இருக்கிறது. அதற்கு அடையாளம் தான் இந்த அன்னாள். புனித அன்னாள் என்பவர் வேறு ஒரு இடத்தில் அல்ல, அங்கே இங்கே இருக்கிறார் என்று சொல்லக்கூடாது. எங்களிடையே, எங்கள் மத்தியில, கிழவனேரியில், எங்கள் வீட்டிற்குள்ளே, எங்கள் குடும்பத்திற்குள்ளே, எங்கள் உள்ளத்தில் அவர் வாழ்கிறார் என்று சொல்லுவதுதான் ஒவ்வொரு கிழவனேரி பங்கு மக்களுடைய முதல் கடமையாக இருக்க வேண்டும். எனவே இந்த நாளில் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்றுதான். இயேசு நம்மை அசைப்பதற்கு செய்யுங்கள் இந்த ஒன்றை. யாக்கோபு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 17, 20, 26 வசனங்களை வாசித்து பாருங்கள். 17வது வசனம் சொல்லும், செயல் வடிவம் பெறாத எல்லா நம்பிக்கையும் உயிரற்றது அப்படின்னு தொடங்கும். செயல் வடிவம் பெறாத எல்லா நம்பிக்கையும் உயிரற்றது. அது அப்படியே 20வது வசனத்தில் சொல்லுவாரு, செயல் வடிவம் பெறாத எந்த நம்பிக்கையும் பயனற்றது அப்படின்னு சொல்லுவார். 26வது வசனத்திலே சொல்லுவார், செயல் வடிவம் பெறாத எந்த நம்பிக்கையும் செத்தது. எங்க நிப்பாட்டுறாரு பாருங்க, கடைசியா செத்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியே ஷோவுக்கு இருக்கும், ஷோ சூப்பரா இருக்கும், காட்சி சமத்தியா இருக்கும், ஆனால் உள்ளுக்குள் உள்ள அந்த நம்பிக்கை செத்ததாக இருக்கும். அதனாலதான் வந்தோம், உட்கார்ந்தோம், போனோம், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், போ முடிஞ்சு, அவ்வளவுதான். எனவே இந்த ஆண்டவருடைய விண்ணரசு இன்றைக்கு யூபிலி ஆண்டுல உங்களையும் என்னையும் அசைக்க வேண்டுமென்றால் செய்ய வேண்டியது, உங்கள் நம்பிக்கைக்கு செயல் வடிவம் கொடுங்கள், செயல் வடிவம் கொடுங்கள். அன்பு மக்களே, இதைத்தான் இயேசு எல்லாரிடமும் விரும்பினார். ஒரு நல்ல இளைஞர் வந்து இயேசு கிட்ட கேட்பார், ஆண்டவரை, நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்யணும்? ஜீசஸ் ரொம்ப சிம்பிளா சொல்லுவார், 10 கட்டளைகளை கடைபிடி. அவர் அடிச்சு விடுவார் பாருங்க, ஆண்டவரை சின்ன வயசுல இருந்து கடைபிடிச்சிருக்கிற, வெரி குட்பா. இப்ப இன்னொன்னு செயல் மட்டும் செய்ய. அதெல்லாம் சட்டத்தில் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு போனோம், வந்தீங்களா? வந்தோம். வருடத்திற்கு ஒரு முறை பாவ சங்கீதம் செஞ்சோம், செஞ்சீங்களா? செஞ்சோம். திருமுழுக்கு பெற்றீங்களா? பெற்றாச்சு. நற்கருணை, அப்புறம் திருமணம், எல்லாம் சூப்பரா செஞ்சாச்சு. அதெல்லாம் சட்டத்தில், வெரி குட். அடுத்தது இயேசு வப்பாரு பாருங்க, உனக்குள்ளதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு. அந்த வசனம் ரொம்ப அழகா முடியும், அவர் முகவாட்டத்தோடு சென்றார், முகவாட்டத்தோடு சென்றார். நான் தூத்துக்குடியில் ஒரு பங்குல இருந்தேங்க. அப்போ ஒரு நாள் எனக்கு ஒரு சந்தேகம், இந்த மக்கள் இந்த 1 மணி நேரம் திருப்பலியில் என்னதான் ஆசீர்வாதம் பெறுறாங்கன்னு ஒரு செக் பண்ணேன். அப்போந்தான் அந்த மொபைல் ஃபோன்லாம் அதிகமாக வந்துச்சு, 2013, 14. அப்போ அங்கே உள்ள ஒரு திருத்தலத்துக்கு போய் இந்த மொபைல் ஃபோனில் வீடியோ எடுத்தேன். கோயிலுக்குள்ளே போகிறவங்களெல்லாம் எல்லாரும் என்னை முறைச்சிக்கிட்டே இருந்தாங்க. நான் ஒன்றுமே சொல்ல, எல்லாரும் வீடியோ எடுத்துட்டேன். பூசை முடிச்சுட்டு மறுபடியும் அதே முகங்களை வீடியோ எடுத்தேன். அப்போ ஒரு 10 பேர் என்கிட்ட சண்டை, எதுக்கு ஃபாதர் வீடியோ எடுக்கிறீங்க? இல்லைங்க, பூசைக்கு போகும்போதும் உங்கள் முகம் இப்படித்தான் இருந்துச்சு, முடிச்சுட்டு வரும்போதும் இப்படித்தான் இருக்குது. 1 மணி நேரம் அங்கே என்ன பண்ணீங்க? நாங்கள் பூசையில் இருந்தோம். அங்கே என்ன நடந்துச்சு? ஃபாதர் நல்லா சொன்னார். சரி, உங்களுக்கு என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல ஃபாதர். பார்த்தீங்களா, அதுதான் முக்கியம். எனவே இந்த யூபிலி ஆண்டில் அன்பு மக்களே, இயேசுவை கொண்டாடுங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல போய் இயேசுவை கொண்டாடுங்க, திரு அவையை கொண்டாடுங்க, உங்கள் நம்பிக்கையை கிழவனேரி மக்களாக கொண்டாடுங்கள். அதுக்கு இந்த விண்ணரசின் இந்த மறைபொருளாகிய இயேசு உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வார். அதை நீங்கள் எப்படி கொண்டாடணும்? செயல் வடிவம் கொடுத்து கொண்டாடுங்கள். அந்த செயல் வடிவம் கொடுப்பதுதான் விண்ணரசின் மறைபொருள், இந்த யூபிலியின் கருப்பொருளாக நான் நினைக்கின்றேன். இறைவன் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்தி உங்களை பாதுகாக்க, உங்களுக்குள் ஆண்டவர் தாமே வந்து திரு அவையை கொண்டாடி உங்கள் நம்பிக்கையை சிறப்பிக்க தொடர்ந்து உங்களை வழிநடத்துவாராக. ஆமென்.
அனைவரும் எழுந்து நின்று நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். அன்பு சகோதர சகோதரரே, கடுகளவு நம்பிக்கை இருந்தால் மலையையும் அசைக்க முடியும். எனவே நம்மில் இருக்கும் நம்பிக்கையை பெரிதாக்கி இறைவனோடு உள்ள உறவில் நாம் வலுப்பெற்று நம் வாழ்வின் மலைகளை அசைக்கவும், பள்ளங்கள் மேடுகள் அனைத்தையும் சமமாக்கவும், வாழ்வில் வளமையும் செழுமையும் பெருகவும் இறை அருளை மன்றாடி ஜெபிப்போம். திருச்சபையின் தலைவராம் எம் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் தாங்கள் ஏற்றுக்கொண்ட பணியை திறம்பட செய்யவும், உமக்கு உண்மையுள்ள ஊழியர்களாய் திகழவும், தங்கள் பணியாலும் புனித வாழ்க்கையாலும் திரு அவைக்கு என்றும் நற்கனிகளை கொடுக்கின்ற அருள் வரங்களை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வலிமை மிகு தந்தையே எம் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் அறிவுத்திறனாலும் ஆக்கச் செயல்களாலும் உலகில் நீடித்த அமைதியை உருவாக்கி தந்திடவும், பசியும் பட்டினிச்சாவும் இல்லாத நாட்டை உருவாக்கவும், ஒருமைப்பாடு, வளமான வாழ்வு, போர் மேகல்கள் இல்லாத சூழல் இவற்றை பெற்றுத்தர போதுமான அறிவையும் ஆற்றலையும் நீர்தாமை தந்து வழிநடத்த இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்பிக்கையின் ஊற்றாம் எம் இறைவா, பழமையும் பாரம்பரியமும் கொண்டு நூற்றாண்டு யூபிலி விழாவை கொண்டாடும் எம் பங்கு சமூகத்தில் மேற்கொள்ளப்படும் பணிகளான கல்வி உதவித்தொகை, மருத்துவ உதவிகள், ஏழைகள் வாழ்வில் எழுச்சியை காண பொருளாதார உதவிகள், தொண்டு நிறுவனங்களுக்கு செய்யும் உதவிகள், ஆன்மீக வளர்ச்சி பணிகள், சமூக முன்னேற்ற பணிகள் அனைத்தும் இன்னும் அதிக பொலிவுடனும் உற்சாகத்துடனும் மேற்கொள்ளப்படவும், உம் அரசை இம்மண்ணில் நிறுவச் செய்யும் எம் முயற்சிகள் அனைத்தும் உம் ஆசிரை பெறவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கருணை கடலே எம் இறைவா, தூய அன்னாள் தாயின் திருவிழா திருப்பலியை காண வந்திருக்கின்ற பக்தர்கள், வெளியூர் மக்கள், பிற சமய மக்கள் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறிடவும், தேவைகள் சந்திக்கப்படவும், நல்ல உடல் சுகம் பெற்று உமது மகிழ்ச்சியை உள்ளத்தில் ஏந்தியவர்களாய் தங்கள் இல்லம் செல்ல வர
பெற்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். காக்கும் கரமே எம் இறைவா, தூய அன்னாள் தாயின் குழந்தைகளான கிழவனேரி இறை சமூகத்தை உன் பாதம் தருகின்றோம். எங்கள் அன்பியங்கள் குடும்பங்கள், சென்னை மும்பை வாழ் எம்மூர் மக்கள் மற்றும் இத்திருவிழாவில் கலந்து கொள்ள இயலாமல் காணொலியில் இத்திருப்பலியை காணும் எங்கள் ஊர் மக்கள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிரப்பி நாங்கள் ஒற்றுமையுடனும் விட்டு கொடுத்து வாழும் மனதுடனும் வாழவும் வாழ்வின் எல்லா நலன்களையும் அனைவரும் பெற்று சிறப்புறவும் வல்லமையை பொழிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவருடைய அருள் உதவியை மன்றாடி ஜெபிப்போம். தந்தையே இறைவா, நம்பிக்கையோடு மக்கள் உம்மை நோக்கி எழுப்பிய ஜெபங்களை கனிவோடு ஏற்று ஒவ்வொருவரும் விரும்பி தேடுகின்ற உம்முடைய அருள் ஆசிரை நிறைவாக பெற்று மகிழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மடிந்து பலன் தரவே எரியும் மெழுகன உருகி ஒளி தரவே முழுவதும் தருகின்றேன் என்னை ஏற்றிடுவாய் இறைவா உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய் இன்று தந்தேன் எங்கள் உள்ளம் தலைவா. உரிமைகள் கடமைகள் இழந்து தவித்தவரே நலிவுறு வாழ்வில் வளமை நிலைத்திடவே உரிமைகள் கடமைகள் இழந்து தவித்தவரே நலிவுறும் வாழ்வினில் வளமை நிலைத்திடவே என்னை முழுவதும் தருகின்றேன் என்னை ஏற்றிடுவாய் இறைவா உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய் வந்தே உந்தன் எல்லாம் இறைவா என்னை தந்தே என் உள்ளம் தலைவா.
கொண்டு பலன் தரவே எரியும் மெழுகன உருகி ஒளி தரவே என்னை ஏற்றிடுவாய் இறைவா உந்த கருவியாய் மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கும் இப்பலி நம் தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் அவரது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நன்மைகளுக்காகவும் மது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் இறைப்பற்றோடு அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். ஆபிரகாமுக்கும் அவர்தம் வழிமரபினருக்கும் நீர் வாக்களித்த ஆசியில் நாங்கள் பங்கு கொள்ள தகுதி பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறைபொருளை நாங்கள் நிறைவேற்றுவதில் புனித அந்நாள் சுவைக்கின் இவர்களது சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று இவர்களது தகுந்த பரிந்துரையால் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே உன்னதங்களிலே ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு
தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் உடன்பிறப்புகளையும் எங்கள் முன்னோர்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான புனித மரியா, அவர்தம் அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித அன்னம்மாள் சுவக்கின், புனித அந்தோனியார், இவ்வுலகில் மோக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
அன்பு சகோதர சகோதரிகளே, திருவிழாவை கொண்டாட ஆலயம் வந்த நேரத்தில் இருந்து நம் ஒவ்வொருவருடைய மனதிலும் பல்வேறு விதத்தில் ஆண்டவருடைய ஆசீர் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டே இருப்போம். என்னுடைய தொழிலில், என்னுடைய உடல் நலத்தில், என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையில், நான் செய்கின்ற தொழிலில் ஆண்டவருடைய அருட்கரம் சிறப்பாக வல்லமையாக செயல்பட வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் விரும்புவோம். எனவே இந்த விருப்பத்தை வல்லமையுள்ள நம் இறைவன், நம் புனிதர்கள் பரிந்துரை செய்து நமக்கு முழுமையாக நிறைவேற்றி தர இயேசு கற்றுத்தந்த ஜெபத்தோடு நம்முடைய ஜெபங்களையும் இணைத்து இறை தந்தையிடம் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, எல்லா வகையான தீமைகளில் இருந்தும் நாங்கள் எதிர்கொள்ளும் நோய், பலவீனங்கள், குறைகள், பாவங்கள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் மக்களின் நம்பிக்கையை கண்ணோக்கி இவர்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் நற்சுகமும் நல்வாழ்வும் வாழ்வுக்கு வேண்டிய எல்லா வளங்களையும் செல்வங்களையும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இயேசு தரும் அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் அனைவரும் நிறைவாழ்வை பெறும் பொருட்டு தன்னுடைய வாழ்வை வெறுமையாக்கிய இறைவன். இந்த இறைவனின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் நினைவர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் என் ஆன்மா நலமடையும். இயேசுவில் அன்புக்குரியவரே, நற்கருணை கிறிஸ்துவின் திரு உடல் திரு இரத்தமாக வழங்கப்படுகிறது. எனவே அனைவரும் நாவில்தான் பெற முடியும். கூட்டம் நெருக்கமாக இருக்கீங்க, கொஞ்சம் வழிவிட்டால் நல்லாயிருக்கும். ஒரு அருட் சகோதரி 5 குருக்கள் வருவார்கள். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தத்தை பெற தயவுசெய்து வழிவிட்டு மக்கள் செல்ல வழிவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
சிவந்திருக்கும் அவர்களது இதழ்களை மாசு அணுகாமல் தூய்மையாய் காத்தரலும். குருத்துவத்தில் உன்னத சட்டங்களால் முத்திரை பதிக்கப்பெற்ற அவரது இதயங்கள் உலக பற்றின்றி தூய்மையாய் இருக்க செய்தருளும். உலக தீவினைகள் அவர்களை அணுகாதபடி உமது தூய அன்பு அவர்களை சூழ்ந்து காக்கும் கேடயமாய் இருக்க அருள் புரியும். அவருடைய நற்பணிகள் மிகுந்த கனி தரும்படி ஆசீர்வதித்தருளும். யார் யாருடைய மீட்புக்காக உழைக்கிறார்களோ அவர்களே குருக்களுக்கு இவ்வுலகத்தில் ஆறுதலும் மகிழ்ச்சியும் விண்ணகத்தில் அழகிய நிலையான மணிமுடியுமாய் இருப்பார்களாக. ஆமேன். உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நாம் திரிந்தே, உறவை நீ என்றார் அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நாம் திரிந்தே, உறவை நீ என்றார் அன்பு தெய்வமே. உறவே வா உயிரே வா, எழுந்து வா மகிழ்ந்து வா. உறவே வா உயிரே வா, எழுந்து வா மகிழ்ந்து வா. உள்ளமெனும் கோவிலில் உறவெனும் தீபம் நீ, உள்ளமென்னும் கோவிலில் உறவென்னும் தீபமே. அன்பனே நண்பனே உன்னை அழைத்தேன் வா, உணவே அருளின் வடிவே அடியேனெல்லாம் வா. உறவின் தெய்வமே என்னில் உறைந்திடவா, அன்பின் சங்கமமே என்னில் தங்கிடவா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன், உறவை நீ என்றார் அன்பு தெய்வமே.
வேளையில் அன்புடன் அணைக்கவா துன்பம் என்னும் வேளையில் அன்புடன் அணைக்கவே இறைவனே இயேசுவே இதயம் எழுந்து வா உறவின் தெய்வமே என்னில் உறைந்திடவா அன்பின் சங்கமமே தங்கிடவா உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன் உறவை நீ என்றாய் அன்பு தெய்வமே உள்ளமென்னும் கோவிலில் உறவென்னும் தீபமே உள்ளமென்னும் கோவிலில் உறவென்னும் தீபமே நண்பனே நண்பனே உன்னை அழைத்தேன் வா உறவின் தெய்வமே என்னில் உறைந்திடவா உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன் உறவை நீ என்றாய் அன்பு தெய்வமே உறவே வா உயிரே வா எழுந்து வா மகிழ்ந்து வா உறவே வா உயிரே வா எழுந்து வா மகிழ்ந்து வா கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, வியப்புக்குரிய அருள் அடையாளத்தால் மனிதர் உம்மிடமிருந்து புதுப்பிறப்பு அடையும் பொருட்டு ஒரே திருமகன் மனிதரிடமிருந்து பிறக்க திருவுளமானீரே. இவ்வாறு பிள்ளைகளுக்குரிய உணவால் நிறைவு பெற்ற எங்களுக்கு உமது கனிவிரக்கத்தால் சொந்த மக்களுக்குரிய மனநிலையை தந்து நாங்கள் புனிதமடைய அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இப்பெருவிழா நாளில் இறைவன் நமக்கு அருளும் சிறப்பு ஆசிரை நம்பிக்கையோடு நாம் பெற்றுக்கொள்வோம். புனிதர்களின் மாட்சியும் அக்களிப்புமான இறைவன் நம்முடைய பாதுகாவலர் சுவைக்கு நன்னாள் இவர்களின் சிறப்புமிக்க வேண்டுதலால் உங்களுக்கு வலுவூட்டி உங்களுக்கு முடிவில்லா ஆசியை பொழிவாராக. நீங்கள் நம் புனிதரின் பரிந்துரையால் இம்மையில் தீமைகளிலிருந்து விடுதலையும் அவருடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்தூன்றியவர்களாய் காணப்படுவீர்களாக. இவ்வாறு தம் மக்கள் விண்ணக புனிதர் கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதைக் கண்டு அகமகிழும் திரு அவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அவரோடு வான்வீட்டின் மகிழ்ச்சியையும் அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களோடு தங்கி உங்களுக்கு நல்வாழ்வு அருள்வாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இறையேசுவில் அன்புக்குரியோரே, நல்ல மாவின் வளர்த்தம்மாவின் அன்பு பேர பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக திருவிழா வாழ்த்துக்களை பங்கு தந்தை என்ற முறையிலும் வந்திருக்கின்ற மண்ணின் மைந்தர்கள் முன்னாள் பங்கு தந்தையர் ஏனைய தந்தையர்களின் பெயரிலும் நமது அருள் சகோதரியர் மண்ணின் புதல்வர்கள் சார்பிலும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மீண்டுமாக கரங்களை தட்டி எல்லோருக்கும் விழா வாழ்த்துக்களை பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், கை கொடுத்து சொல்லுங்கள். இன்றைக்கி அண்ணம்மாவுக்கு மட்டும் இல்லை, ஜோடியை பிரிக்கக்கூடாது. யார்? சுவைக்கின் அண்ணம்மாள். எனவே சுவைக்கின் சபையாருக்கும் விழா வாழ்த்துக்கள். ஜோக்கிம், சுவைக்கின், அண்ணா, ஆனி, ஆன் போன்ற பெயர்களை கொண்டிருக்கின்றவர்களுக்கும் விழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வழிபாட்டை சிறப்பு செய்த பங்கு மேய்ப்பு பணி பேரவையினருக்கு வாழ்த்துக்களும் ஆசிரும். தாத்தா பாட்டியை கண்டு மகிழ்ந்து வாழ்கின்ற பேரப்பிள்ளைகள் பாக்கியம் பெற்றோர், பாக்கியம் அடைந்தவர்கள் பேறு பெற்றோர். ஜோக்கிம் அண்ணா என்று ஆலயத்தில் புகழ்ந்தால் மட்டும் போதாது, ஒருபொழுதும் தாய்மாரே தந்தைமாரே பேர பிள்ளைகளை தாத்தா பாட்டியிடமிருந்து பிரித்து விடாதீர்கள். ஏனெனில் அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். திருப்பாடல் 128 வாசித்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக. சும்மா கண்ணால் பார்க்குற மட்டும் இல்லை, அவர்களோடு இருந்து கொண்டாட வேண்டும். எனவே பேர பிள்ளைகளோடு வாழ்கின்ற தாத்தா பாட்டிகள் பேறு பெற்றோர், ஆசீர்வாதம்.
அந்த உணர்வோடு நமது தாத்தா பாட்டிகளுக்கு வாழ்த்துக்களை சொல்வோம். ஜோக்கிம் அண்ட் இருவருமே நமக்கு நிறைய ஆசிரியை பெற்று தருவார்களாக. அன்புக்குரியவரே, இந்த நிறைவு நாளில் தலைமையேற்று இறை ஆசிர் பெற்று தந்தவர்கள் நமது பாசத்திற்குரிய முன்னாள் பங்கு தந்தை அன்பு அருள் தந்தை லியோன் அவர்கள். அழைப்பு கொடுத்த உடனே அவர் சொன்ன வார்த்தை, தாமஸ் நீ என்ன சொன்னாலும் செய்வேன், நீ வானாலும் வருவேன், ஏன்னா மறைவுரை கொடுக்க சொன்னாலும் கொடுப்பேன், திருப்பலி நிறைவேற்ற சொன்னாலும் வருவேன். அவர்களுக்கு சந்தோஷம். நான் அழைத்தவுடன் மிகுந்த சந்தோஷம். தந்தை அவர்கள் சொன்னபடி முன்கூட்டியே வந்து மாலை ஆராதனையும் கலந்து கொண்டார்கள். இப்பொழுதும் நம்மோடு இருந்து நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதும் நான் அந்த பங்களாவுக்குள்ளே நுழையும் போதே உண்மையிலே நன்றியோடு நினைத்து பார்ப்பேன். நல்ல குளுமையாக இருக்கும், நல்ல வசதியாக, உண்மையிலே பங்களா சரியா, ஏசி இல்லாமலே குளுமையாக நன்றாக கட்டியிருக்கிறார்கள். எனவே அனைத்திற்கும், தந்தையின் ஜெபத்திற்கு, உடன் இருப்பிற்கு, அனைத்திற்கும் அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிதனை கூறி பங்கு பேரவினர், ஊர் சார்பாக, என் சார்பாக, அனைவரின் சார்பாக பொன்னாடை போர்த்தி மகிழ்கின்றோம். கைதிடுங்க. நன்றி தந்தையே. நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்களும் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். முன்னிலை தென் மண்டல மேய்ப்பு பணியக தந்தையர்கள் தங்குகின்ற இல்ல பொறுப்பாளராக சிறப்பாக இந்த ஆண்டு பொறுப்பேற்ற அருட்தந்தை எட்வர்ட் அவர்கள். நம்ம பக்கம் அதிகம் வந்திருக்க மாட்டாங்க, சாத்தான்குளம் மறைவட்டத்தில் அதிகமாக பணியாற்றியவர்கள். அருட்தந்தை எட்வர்ட் அவர்களுக்கும் நமது பங்கு சமூகம் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிதனை கூறி பொன்னாடை போர்த்தி மகிழ்கின்றோம். பொன்னாடை பெறுகின்ற பொழுது கைத்தட்டுங்க. நன்றி தந்தையே, எங்களுக்காக ஜெபியுங்கள், நாங்களும் ஜெபித்துக் கொள்கின்றோம். மேலும் தென்மண்டல பொறுப்பொருள் தந்தையாக சிறப்பாக பணியாற்றி வருகின்ற அன்பு தந்தை பணி வெனி இளங்குமரன் வெனிஸ்குமார், அன்பு தந்தை அவர்களுக்கும் பங்கு சமூகம் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிதனை கூறி பொன்னாடை போர்த்தி மகிழ்கின்றோம். நன்றி தந்தையே, ஜெபிக்கின்றோம், நீங்களும் ஜெபியுங்கள். மறைவுரை. யாரை அழைப்பது, இரவில் யாரையும் தூங்க விடக்கூடாது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது, கடந்த ஆண்டு நமக்கு ஒரு நாள் மறைவுரைக்கு வந்த தந்தை மரியாந்தனின் நினைவுக்கு வந்தார். அழைத்தேன், உடனே ஏற்றுக்கொண்டார். நேரம் 12 மணி. அவர் சொன்னார், ஏற்கனவே அவர் பல இடங்களில் தொடர்ந்து மறைவுரை ஆற்றுகின்ற சிறந்த மறைவுரையாளர். எனவே நமது ஊருக்கு தேவையான நல்லது ஒரு மறைவுரை. யூபிலியன் கருப்பொருள் விண்ணரசின் மறைபொருள். ஒரு இந்து கிறிஸ்தவராக மாறி கிறிஸ்துவை கொண்டாடினார், திரு அவையை கொண்டாடினார், நம்பிக்கையை கொண்டாடினார். கிறிஸ்தவர்களாகிய நாம் புனிதர்களாக வாழ்கின்றோமா? புனிதர்களை கொடுத்திருக்கின்றோமா? ஆலயத்தின் உள்ளே செல்கின்றோம், வெளியே வருகின்றோம், எப்படி சென்றோமோ அப்படியே வருகின்றோமா? அல்லது ஏதேனும் மாற்றம் இருக்கிறதா என்ற கேள்வியோடு நமக்கு இந்த திருவிழாவில் மைய சிந்தனையை இன்னும் அழுத்தமாக ஆழமாக தியானிக்க வைத்திருக்கிறார்கள். அன்பு தந்தை கப்புச்சின் சபையை சார்ந்த மரிய அந்தோனி அவர்களுக்கும் பங்கு சமூகம் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிதனை தெரிவித்து பொன்னாடை போர்த்து மகிழ்கின்றோம். மகிழ்ச்சி தந்தையே, ஜெபிக்கின்றோம், எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒரு அதிசயம், ஆனால் உண்மை. எல்லாருக்கும் பங்கு என்றாலே இரவு வர கஷ்டப்படுவார்கள். ஆனால் திடீர்னு பார்க்குறேன், பூசையில் ஒரு ஆள் வந்து நிற்கு. நமது முன்னாள் பங்கு தந்தை பாசத்துக்குரிய வசந்தன் அவர்கள். அன்பு தந்தை எப்பொழுதும் நமக்காக ஜெபிப்பவர்கள், மிகுந்த பாசம் கொண்டவர்கள். தந்தை அவர்களுக்கும் பங்கு சமூகம் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிதனை கூறி பொன்னாடை போர்த்து மகிழ்கின்றோம். இன்ப அதிர்ச்சி. நன்றி. ஜெபியுங்கள், ஜெபிக்கின்றோம். இளையோர் இயக்குனராக இந்த ஆண்டு பொறுப்பேற்று சிறப்பாக துடிப்போடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி சைமன் ஆல்ட்ரஸ் அவர்களும் மாலை ஆராதனை நேரத்திலும் நம்மோடு இந்த நேரத்திலும் இருந்து ஜெபித்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பு தந்தை அவர்களுக்கும் அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிதனை கூறி பொன்னாடை பொருத்தி மகிழ்கின்றோம். தந்தையே, உங்களது பணி சிறக்க வாழ்த்துகிறோம், ஜெபிக்கிறோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மண்ணின் புதல்வர்கள் சொல்லவே வேண்டாம். அவர்கள் எப்பொழுதும் நம்மோடு இருப்பவர்கள், நமக்காக ஜெபிப்பவர்கள், பிறந்த மண்ணின் மீது அதிக பாசம் கொண்டவர்கள், ஆர்வம் கொண்டவர்கள்.
இந்த நாளில் சிறப்பாக பாடி வழிபாட்டை மெருகூட்டிய அருட்தந்தை சர்ச்சில் எல்லா விதங்களிலும் எல்லா நேரங்களிலும் எனக்கு என்னோடு இருந்து உதவி செய்த அருட்தந்தை ஜஸ்டின் இருவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிதனை கூறி பொன்னாடை போர்த்தி மகிழ்கின்றோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி. அன்புக்குரியோரே, ஒரு சில அறிவிப்புகள். இன்று ஞாயிற்றுக்கிழமை அப்படிதானே? சரி, அடுத்த வாரம் சிறப்பிக்க இருக்கின்றவர்கள் இளைஞர்கள், புனித அந்தோணியார் சபை இளைஞர்கள் அப்படிதானே தந்தையே? இளைஞர் ஞாயிறு. எனவே இளைஞர் இயக்குனர் இங்கே தான் இருக்கிறாரு. ஆலய வளாகத்தை சுத்தம் செய்ய வேண்டியதும் யார் சிறப்பிக்கிறாங்களோ அவங்க தான். இல்லை, சனிக்கிழமை சுத்தம் செய்து ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற ஞாயிறு மறைக்கல்வி வகுப்புகள் தொடரும். ஏற்கனவே சொன்னது போல் தான் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மறைக்கல்வி தொடரும். உறுதி பூசல் முடிஞ்சு போச்சு. சாமியாரியனே கண்டிட மாட்டார் நினைக்காதீங்க. அது தொடக்கத்திலே சொன்னது தான். எல்லோருக்குமான மறைக்கல்வி 12ஆம் வகுப்பு வரை கட்டாயம் நமது பிள்ளைகளை அனுப்பி வைக்குமாறு பெற்றோரை கேட்டுக்கொள்கிறேன். அந்த நாளில் வருகின்ற ஞாயிறு எந்த பிள்ளைகளையும் நான் கேவலப்படுத்தலை. எக்ஸாம் எழுத வச்சோம். உங்கள் பிள்ளைகள் எந்த அளவிற்கு படித்திருக்கிறார்கள் என்பதை யாருக்கும் தெரியாது. யார் மார்க்கும் யாருக்கும் தெரியாது. மார்க்கே போடலை, அப்படி பத்திரமா இருக்குது. நான் அப்பப்போ பார்த்து ரசிச்சுட்டே இருக்கேன். சரியா? எப்படிலாம் எழுதியிருக்காங்கன்னு நீங்கள் பெற்றோரும் ரசியுங்கள். உங்களது பிள்ளைகளின் விசுவாசத்தை நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். ஏன்னா கிளிப்புள்ள பாடமாக ஜபத்தை கடற்கடன்னு ஒப்பிச்சிட்டாங்க. சரியா? என்ன ஞாயிறு மறைக்கல்வி ஆசிரியர்கள் கேட்கின்ற பொழுது ஆனால் எழுத சொல்லும்போது தையிடத்தோம். அதனால் நீங்கள் அந்த பேப்பரை கொடுப்பேன், பெற்றோர் மட்டும்தான், வேறு யாருக்கும் காட்டக்கூடாது. சரியா? அந்தந்த குடும்பத்திற்குரியது குடும்பம் தான். பாருங்கள், 12ஆம் வகுப்பு வரை கட்டாயம் அனுப்புங்கள். பிள்ளைகளே வந்து பாருங்கள். இயேசு சொல்கின்ற அழைப்பு தான். மறைக்கல்வி இந்த ஆண்டு வித்தியாசமாக இருக்கும். வந்து பாருங்கள். யோவான் நற்செய்தியில் வருகின்ற வார்த்தை தான். நன்றி. நன்றி. பாடல். அன்புக்குரியவர்களே, 100 ஆண்டை நீங்கள் நிறைவு செய்திருக்கின்றீர்கள். இந்த அருமையான ஒரு நாளில் அந்த பழத்தை சாப்பிடுவதற்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது. கரெக்டாக இந்த மரம் இன்னைக்கு பழுக்குதுன்னா அந்த பழத்தை பறித்து சாப்பிட்றதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது. ஒரு ஆளுக்கு தான் கிடைக்கும், ஒரு ஆளுக்கு தான் அந்த வாய்ப்பு. 100 ஆண்டு என்ற பழத்தை சாப்பிடுவதற்கான வாய்ப்பு நம்முடைய தம்பி தாமஸுக்கு கிடைத்துள்ளது. உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். சரியான நேரத்தில் 100 ஆண்டு அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு பங்கு தந்தை அமைய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மரம் நிறைய கனிகளை கொடுக்கும், சுவையான கனிகளை கொடுக்கும் என்பது ஆண்டவருடைய திட்டம். அந்த திட்டத்தின்படி அவரை இங்கே அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். அருமையாக இந்த 100 ஆண்டு விழாவை மிகச் சிறப்பாக திட்டமிட்டு அழகாக ஒரு விசுவாசத்திற்கு சான்று பகரும் முறையில் இந்த விழாவை கட்டமைத்திருக்கின்றார்கள். அதற்கு தேவையான மறையுரையாளர்கள், சிந்தனையாளர்கள் அனைத்தையும் பொறுக்கி எடுத்து இன்றைக்கு அருமையான ஒரு மறையுரையை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். 100 ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் நம்முடைய விசுவாசத்தை ஆட்டி அசைத்து பார்க்கின்ற அளவுக்கு ஒரு எழுச்சி உரையை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். எனவே இன்றிலிருந்து நாம் புதிய ஒரு வரலாற்றை தொடங்குகின்றோம். 100 ஆண்டுகளுக்கு பின் நாம் புதிய ஒரு சந்ததியை உருவாக்குகின்றோம். அந்த ஒரு நிகழ்வை மிக அருமையாக திட்டமிட்டு உங்கள் பங்கு தந்தை தாமஸ் அவர்கள் சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். இளைஞராக புதிதாக நம்முடைய பங்குக்கு வந்த போதிலும் அவருடைய செயல்பாடு மிகச் சிறப்பானது. இறைவன் அவர் வழியாக செயலாற்றுகின்றார் என்பதற்கு அது ஆணித்தரமான ஒரு சான்று. எனவே அத்தகைய அருமையான ஒரு பங்கு தந்தையை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். புதிய வரலாற்றை தொடங்கும் பொழுது அவருடைய ஒத்துழைப்பு மிகச் சிறப்பாக இருக்கும். நான்
என்னையை கூப்பிட்டார்கள், திருவிழாவுக்கு வாங்க, ஒரு நாள் திருவிழாவிற்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். நான் இப்போ ரொம்ப வருஷம் ஆயிட்டு, நான் வந்து ஏறக்குறைய 30 வருஷம் இருக்கும் அநேகமாக. நான் அங்கேருந்து போய் நான் இருக்கும்போது இந்த பங்களா கட்டப்பட்டது. அதுக்கு பிறகு 30 வருஷம் ஆச்சு. எனக்கு அதிகமாக இங்கே வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஒரு சில நாட்கள் இங்கே வந்திருக்கின்றேன். 2 பேர் குருக்களாக இருக்கின்றார்கள், எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இங்கே இல்லை. நானும் 15-20 ஆண்டுகள் அமெரிக்காவில் இருந்ததால் எனக்கு அதிகமான தொடர்பு இல்லை. இருந்தாலும் இந்த ஒரு நாளுக்கு நாளை சிறப்பிக்க என்னை அழைத்தார்கள். இப்படி ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்து பங்கோடு தொடர்புடையவர்கள், மண்ணின் மைந்தர்கள், இவர்களையெல்லாம் தேர்ந்தெடுத்து அதற்கான சிந்தனைகளை அவராகவே தேர்ந்தெடுத்து நல்ல முறையில் நம்முடைய 100ஆண்டு விழாவை கட்டியெழுப்ப வேண்டும் என்பது உங்கள் பங்கு தந்தையினுடைய விருப்பம். அருமையான ஒரு பங்கு தந்தையை பெற்றிருக்கின்றீர்கள். அவரை பயன்படுத்துங்கள், புதிய வரலாறை உருவாக்குங்கள். நிச்சயமாக கிழவனேரி உருவாக்கும் என்ற நம்பிக்கையோடு நம் அனைவருடைய வாழ்த்துதலையும் நன்றியையும் தந்தை அவர்களுக்கு நாம் அர்ப்பணிப்போம்.